ஹெல்த்தி ஹோம்மேட் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு நான் வந்து 200 கிராம் வெண்ணெயை வந்து எடுத்திருக்கேன். அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. மில்கி மிஸ்ட் அன்சால்டட் பட்டர் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து உருக்கி எடுத்துக்கலாம். அதாவது கீழே வந்து தண்ணி, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே இந்த பட்டரை போட்டு உருக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வால்நட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வால்நட் எடுத்து குட்டி குட்டி பீசஸாக வந்து கையிலே வச்சு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்ஸ்டு நட்ஸும் போடலாம், ஆனால் வந்து ரொம்ப பொடிச்சு போட்டுறாதீங்க. சும்மா வந்து வாயில் கடிப்படுற மாதிரி அந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நொறுக்கி அந்த மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாமே ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வெண்ணெய் வந்து இந்த அளவுக்கு உருவினதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 கப் போல் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ 200 கிராம் வெண்ணெய்க்கு 1 கப் கொக்கோ பவுடர். 1 கப்புன்றது வந்து 250 ml வந்து 1 கப்பு. அந்த கப்பில் தான் வந்து நான் வந்து ஃபுல்லாக தட்டி அளந்து எடுத்துக்கிட்டேன். இப்போது அதே கப்புக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். ஆனால் வந்து நல்லா வந்து கசப்பாக இருந்தது, அதனால் இன்னொரு கப்பு கூட சேர்த்துக்கிட்டேன். அப்போ 200 கிராம் வெண்ணெய்க்கு 1 கப் கொக்கோ பவுடர், 2 கப் வந்து நாட்டு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப வந்து லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸ்வீட்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாயில் வச்சு பார்த்தாலே போதும். ஸோ ஓகே, இது போதும் அப்படின்னா நாட்டு சர்க்கரை போதும். வெண்ணெய்க்கு பதிலாக கோகோனட் ஆயிலில் கூட பண்ணலாம், ஆனால் கோகோனட் ஆயிலுடைய அந்த ஸ்மெல் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து க்ரஷ் பண்ணி கீழே முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை வந்து இதில் வந்து செட் பண்ணி வச்சிடலாம். ஹோம்மேட் சாக்லேட் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வரது ஊட்டி கொடைக்கானலில் உள்ள சாக்லேட் தான். நானும் வந்து ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் மாமா வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து தந்தாங்க கொடைக்கானல்லேருந்து. அதான் நான் வந்து ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணது, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே தேடும் போது இங்கே எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. என்ன தேவையோ அதை வந்து நெட்டில் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்ற வேண்டியதான். ஆனால் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்குது இப்போது. ஸோ இந்த ஹெல்த்தியான ஹோம்மேட் சாக்லேட் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சாக்லேட்டை வந்து இந்த மாதிரி நல்லா செட் பண்ணி அழுத்தி விட்டதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலேயும் வந்துட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் தூவி விட்டுடலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1-2 ஹவர்ஸ் வந்து செட் ஆனால் போதும், நல்லா கட்டி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை பீஸ் போட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும். ஆனால் வீட்டிலே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எம்மி ஃபுட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.